ஹே guys, இந்த ட்ராமா ஸ்டார்ட் ஆகிறது ஹீரோயின் வீட்டிலேருந்து தான். ஆக்சுவலாக ஹீரோயின் ஃபேமிலி அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க. பரம்பரையாக அதுதான் ஒரு தொழிலாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் வீட்டுக்குள்ளே அது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஆட்கள் வந்துட்டுருக்கு. உள்ளக்க நம்ம பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கா. பாட்டி தான் வந்து எழுப்புறாங்க, எந்திரிமா டைம் ஆச்சு அப்படின்னு கஞ்சியோடு எழுப்புறாங்க. அதோட இன்னைக்கு May 18 போல். ஸோ கேலண்டரில் டேட்டெல்லாம் மாற்றினவங்க இந்த பேர் இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, இந்த பையனை தான் நீ இன்றைக்கி போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளைண்ட் டேட்டுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க போல். அன்றைக்கி நம்ம படம் பார்க்கும்போது கூட உனக்கு இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னல, இந்த பையனும் பாரு ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர் தான், நீ போய் பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்க ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க போல். அந்த கடற்கரை ஓரமாக இருக்கல காஃபி ஷாப்பு, அங்கே தான் வெயிட் பண்ணுவான். போடி தாங்க போல அப்படிங்க. அவளுக்கு பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணுறது, விருப்பாக தான் வெளியே வர்றா. அங்கே ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆக்சுவலாக அவளோட அப்பா இல்லை, அப்பா எங்கே இருக்காருன்னு தெரியல. பட் இப்போதைக்கு இருக்கிறது யாருன்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க தான். அவங்களாம் பார்த்துட்டு அவள் பாட்டிக்கு கிளம்பிட்டா. வெளியே வந்துட்டு அந்த சைடு இருக்குல்ல, அங்கே போகிறா. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த ஃபோட்டோவில் அவனோட ஃபேஸே தெரிஞ்சிருக்காது. கேமரா வச்சு தான் நின்றுட்டுருப்பான். ஸோ எப்போவுமே அவன் கேமரா கூட இருப்பான், அதுதான் அடையாளம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. இப்போ வந்து பார்த்தா ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவன்கிட்ட கேமரா இருக்குது. அப்போ இவன் தான் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டான். பையன் பார்க்க நல்லா இருக்கான். இவன் தான் ட்ராமாவோட ஹீரோ. இவனோட பேரு செங். பார்த்துட்டு என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிங்களா அப்படின்ட்டு ஃபார்மலாக பேசுகிறா. அவனுமே வந்து இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னவன் அவனோட பேரை சொல்கிறான், விலாசம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டு இருக்கான் என்னென்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. ப்ளஸ் ஒரு ஃபைலை வேறு எடுத்து கொடுக்குறான், இந்தாங்க பாருங்கன்னு. பார்த்தா அவன் எதுவும் ஃபோட்டோகிராஃபர் போல். அவன் எங்கே படித்தான் என்ன ஏதுன்னு எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. என்னடா அவன் இந்த அளவு பேசுகிறான் அப்படின்னு பேச தான் தெரியுது நம்ம தப்பான ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோன்னு. அது அவளுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. சாரி தப்பாக வந்துட்டேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கலையே, பின்னாடி ஒருத்தவன் ஹீரோயின் ஃபோட்டோ வச்சுட்டு எங்கடா இவ்வளோ காணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கான், அதுவும் பொக்கையோட. அவன் தான் லீவ் போல். அவர் தான் சாரிங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிட்டா. செங்கும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ ரெண்டு பேரும் பேசுறதுலையே அவளுக்கு லீயை சுத்தர பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் வேண்டாம் வெறுப்பாக தான் பேசிகிட்டு இருக்கா. சொல்கிறான், நான் இப்போ தான் ஒரு பெரிய ஷாப்பே ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஸ்டூடியோ ரொம்ப அழகாக இருக்கும், நான் உங்களை ஃபோட்டோ எடுக்கவா அப்படின்ட்டு. டக்குன்னு என்ன பண்ணிட்டா, வாங்கன்னு அங்கே போய் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். சடனாக பார்த்தா இவள் அவளோட பெட்டிலேருந்து எழுந்திருக்கிறா. சே எல்லாம் கனவா, இவ்வளோ ரியலாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போதே அவங்க பாட்டி கஞ்சியோட உள்ளக்க வராங்க. அப்படியே எக்ஸாக்டாக நடந்த மாதிரி இருக்குது. வந்தவங்க அந்த கேலண்டரில் டேட்டை மாற்றிட்டு அதே சேம் ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. இந்த பையனை நீ இன்றைக்கி போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு டயலாக் கூட மாறாமல் அப்படியே சொல்கிறாங்க. இவளுக்கு ஒரே குழப்பம். நம்ம பார்த்தது கனவு தானே, அப்படியே கனவுல நடந்த எல்லாமே எக்ஸாக்டாக நடக்குது, அப்போ அது கனவு இல்லையா அப்படின்னு இவளுக்கு இப்போவே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் ஒரு சந்தேகத்தோடு தான் வெளியே வர்றா. எல்லாமே அப்படி இருக்குது. ஈவன் அவள் சைக்கிள் ஓட்டிட்டு போகிறப்ப அவள் ரோட்டில் பார்த்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே நடக்குது. எக்ஸாக்டாக எல்லாமே அப்படியே இருக்குது. ஒரு டவுட்டில் அந்த காஃபி ஷாப்க்கு வந்து பார்த்தா ஈவன் அங்கே அந்த ஹீரோ அதாவது செங் கூட அப்படியே தான் உட்காந்துருக்கான். அதே ட்ரெஸ், அதே கலர், கேமரா எல்லாமே அப்படியே இருக்குது. ப்ளஸ் இவளை பார்த்தோன்னே நீங்கள் தான் அந்த டேரக்டர் அப்படின்னு பேச வர ஆரம்பிக்கிறான். இவன் என்ன பண்ணிட்டா, டக்குன்னு அவன்கிட்ட இருக்கலையே அந்த புக்கு கொடுத்துருப்பான்ல, அதை வாங்கி பார்க்குறா. அதில் டீட்டெயில் கூட அப்படியே இருக்குது. இவளுக்கு இப்போவே டவுட் வந்துருச்சு, நம்ம லைஃப்பில் ஏதோ ஒன்று தப்பாக நடக்குதுன்னு. இல்லை நீங்கள் தேடுற பர்சன் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீ இருக்கா இல்லையா, அவன் அங்கே புக்கையோட தான் கரெக்டாக வந்துட்டுருக்கா. அதே சீன் தான். இப்போ இவளே என்ன பண்ணிட்டா, வாலண்டியராக போய் பேசுகிறா. ரெண்டு பேர் உட்காந்து பேசும்போது எல்லாத்தையுமே நோட் பண்ணுறா, பயங்கரமாக அப்சர்வ் பண்ணுறா. எல்லாம் சேமாக தான் இருக்கா அவன் சொல்கிற டைலாக்லாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இருக்குது. அவனை பற்றி அவன் பெருமையாக பேசிக்கிறான், ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணதை சொல்கிறான். சடனாக அந்த கேமரா பற்றின டீட்டெயிலும் சொல்லியிருப்பான், புதுசாக வாங்கினேன் அப்படின்ட்டு. அதை கூட அப்படியே சொல்கிறான். இவளுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ கன்ஃபார்ம் எல்லாமே ஒரே மாதிரி தான் நடக்குது அப்படிங்கல. சரி வாங்க நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறேன்ட்டு அதே சேம் சீன் தான். ஃபோட்டோ எடுக்க போகையில் அவள் என்ன பண்ணுறா, வேணான்னு சொல்கிறா. அவன் ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறா. சடனாக பார்த்தா திரும்ப அவளோட பெட்லேருந்து எந்திரிக்கிறா. புரிஞ்சு போச்சு. வேகமாக என்ன பண்ணா, மொபைல் எடுக்கிறா, இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணா. இவ ஒரு லூப் ஹோலில் மாட்டிக்கிட்டா அப்படிங்கிறதையுமே கண்டுபிடிச்சிட்டா. அந்த லூப் ஹோல் எதனால கிரியேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவன் ஃபோட்டோ எடுத்தா இல்லையா, அதனால தான் அப்படிங்கிறது இவளுக்கு புரிஞ்சு போச்சு. கரெக்டாக பாட்டி வரதுக்குள்ளே, பாட்டி எனக்கு தெரியும் அந்த சைடு தானே, நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கஞ்சி கூட குடிக்கல வேகமாக எந்திரிச்சு வர்றா. வெளியே வரா. அந்த லீ இருக்கான் இல்லையா, அவனை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கப்பயே அவன் வழக்கம் போல் வாங்க ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படிங்கிறான். ஐயோ எப்பா நீ ஃபோட்டோலாம் எடுக்கவே வேணாம், கொஞ்சம் நிறுத்துறியா அப்படிங்க. அட சும்மா இருங்க உங்களை ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பிளேஸில் எப்போவுமே தான் நிறுத்தி ஃபோட்டோ எடுப்பான். அந்த பிளேஸ்க்கு கூட்டு போக அவள் தடுக்கிறா. பட் அந்த டைமில் தான் நமக்கு ஒன்று காட்டுறாங்க. ஆக்சுவலாக லீ ஃபோட்டோவை கிளிக் பண்ணவே இல்லை. அதுக்கு பதிலாக பக்கத்தில் செங் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணியிருக்கான், அங்கே இருக்க அந்த சைடை ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு அவன் தான் கிளிக் பண்ணியிருக்கான். இப்போ தான் அவளுக்கே புரியுது. அவன் கிளிக் பண்ண அடுத்த செகண்டே திரும்ப இவளோட பெட்லேருந்து எழுந்திருக்கிறா. அப்படின்னா லீயோட கேமராவால் இந்த லுக் ஹோல் நடக்கவே இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த செங் தான் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ நேராக என்ன பண்ணிட்டா, செங் கிட்ட வர்றா. ஆக்சுவலாக இவளுக்கு தானே ஒரே நாள் சேம் டே May 18 திரும்ப நடக்குது. மற்ற எல்லாத்துக்குமே வந்து அது புதுசு தான். அதனால வந்து செங் வந்து ஃபர்ஸ்ட் இவளை பார்க்கல, ஓ நீங்கள் தான் அந்த டேரக்டர் அப்படிங்கிற சேம் டைலாக் தான் கேட்குறான்.
அவன் அதுக்கெல்லாம் பதில் சொல்லவே இல்லை. இங்கே பாரு, இந்த கேமராவில் நீ ஃபோட்டோ எடுக்காத, இதில் நீ எடுத்து தான் நான் இப்போ மாட்டிக்கிட்டே அப்படிங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் அவனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். பட் ஹீரோனை பொறுத்த வரைக்கும் இது 4th டே. அவளால் முடியலை. ஸோ சொல்ல ட்ரை பண்ணுறா, இந்த கேமராவில் நீ ஃபோட்டோ எடுத்துன்னு வச்சுக்கோயேன், நான் திரும்பவும் அதே டேட்டில் போகிறேன், நான் ஒரு லூப் ஹோலில் மாட்டிக்கிட்டே அப்படிங்க. அவன் நம்ப மாட்டான். இப்போ என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? இங்கே பாரு, நான் வேணா எல்லாத்தையும் சொல்லுவா அப்படின்ட்டு அவன் படித்த காலேஜ் நேம்லேருந்து இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நீ என்ன சொல்லுவார் அப்படிங்க எல்லாத்தையுமே சொல்கிறா. அப்போவுமே செங்குக்கு நம்பிக்கையே இல்லை. இப்போ என்னங்க, இந்த கேமராவில் நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்தேன்னா நீங்கள் திரும்பவும் சேம் டேட்டில் வருவீங்க அப்படி தானே, சரி பார்த்துருமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது டக்குனு ஃபோட்டோ எடுத்துட்டா. அவ்வளோதான், இவளுக்கு அவ்வளோ கடுப்பாகுது. திரும்ப பெட்லேருந்து எந்திரிக்கிறா. செம்ம டென்ஷன் ஆகுமா இல்லையா? சேம் டே திரும்ப திரும்ப அதே மாதிரி அதே டைலாக், அதே பர்சன்ஸ், அதே திங்ஸ்லாம் நடக்குதுன்னா இவளுக்கு அவ்வளோ கடுப்பாகுது. திரும்ப என்ன பண்ணுறா, வந்து பார்க்குறா. வந்து பார்த்தா செங்க காணோம். ஏன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு கிளம்பி வர்றதுக்குள்ளே. இதுக்கடையில் அந்த லீவ் வந்துட்டானா, லீவில் பார்த்து பிடிச்சி வச்சுக்கிட்டான். வாங்க வாங்க பேசுவோன்னு. அட சும்மா இரியா, நானே ஒருத்தனை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறா. அப்போ தான் இவ ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் மீட் பண்ணப்போ சொல்லியிருப்பான், அவங்ககிட்ட பேசிட்டு எனக்கு அந்த இடத்துல போக வேண்டிய வேலை இருக்குது அப்படின்ட்டு. அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி, கிட்டத்தட்ட அந்த காலத்து இடம் மாதிரினே சொல்லலாம். அதனால என்ன பண்ண, நேராக அங்கே தான் கிளம்பி வந்தான். அங்கே தான் ஹீரோ இருக்கான். அங்கே வந்து டூரிஸ்ட்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தோன்னே செங், நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்க. இவனுக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா இவனுக்கு தெரியாது இல்லையா இவன் யாருன்னு. நீங்கள் யாருங்க அப்படிங்கிறான். இங்கே பாரு, என்னோட பேர் ஈரான், நான் அவங்ககிட்ட பேசி ஆகணும் வா அப்படின்னு அவப்பாட்டு கையை பிடிச்சி கூட்டு போயிட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியல. இந்த கேமரா இருக்குல்ல, இந்த கேமராவில் தயவு செஞ்சு ஃபோட்டோ எடுக்காத, நான் தான் சொல்கிறேன்ல, நீ ஏன் கேட்க மாட்டேன், நான் திரும்ப திரும்ப அதே டேட்டில் மாட்டிக்கிட்டே இருக்கேன், மே 18 நான் இருக்கேன் அப்படிங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியலை. ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு பைத்தியமா அப்படின்னு தான் பார்க்குறான். நீ நம்மளையில இங்கே பாரு, இந்த கேமராவில் நான் இப்போ ஒன்றே ஃபோட்டோ எடுக்கிறேன். ஒருவேளை நீ திரும்ப மே 18 எந்திரிச்சேன்னா என்னை இந்த இடத்துல வந்து மீட் பண்ணு, புரிஞ்சதில்ல அப்படின்ட்டு கேமரா வாங்கினவ டக்குனு ஹீரோவை ஃபோட்டோ எடுத்துட்டா. சடனாக ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் அவனோட பெட்லேருந்து எந்திரிக்கிறான். நார்மலாக தான் எந்திரிக்கிறான், எல்லாமே பண்ணுறான். இன்றைக்கி கிளம்பணும் இல்லையா, ஸோ அதுக்கான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கப்போ தான் நோட் பண்ணுறான் இன்றைக்கி மே 18 அப்படிங்கிறது. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் சொன்ன விஷயம் அவனுக்கு ஞாபகம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ ஹீரோவுமே அதே லூப் ஹோலில் மாட்டிக்கிட்டான், அதுவும் அந்த கேமராவால். அவள் சொல்லியிருப்பா இல்லையா, நீ மே 18 எந்திரிச்சனா இந்த இடத்துக்கு வந்துட்டு. ஸோ என்ன பண்ணா, வேகமாக கிளம்பி வந்தா. அங்கே நம்ம பொண்ணு கூலாக நிற்கிறா. என்ன சார், இப்போ நீங்களும் அந்த லூப் ஹோலில் மாட்டிக்கிட்டீங்க போல அப்படிங்க. இவனுக்கு என்ன சொல்லன்னு தெரியலை. தெரியுதா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்ட்டு. இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு 5 நாளாக நான் அதே நாளில் தான் இருக்கேன். அதே மாதிரி தான் எல்லாமே நடக்குது. ஆமாம், இந்த கேமரா எப்படி உனக்கு கிடச்சிச்சு, இதை யார் உனக்கு கொடுத்தா அப்படிங்க. அது என்னோட தாத்தா கொடுத்தாரு அப்படிங்களா. அப்படின்னா வா அவர்கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படிங்க. அதெல்லாம் கேட்க முடியாது, ஏன்னா அவர் தான் எப்போ சேர்த்து போயிட்டாரு அப்படிங்க. இவளுக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. இப்போ இதை வச்சு என்ன தான் பண்ணுறது, எப்படி தான் நம்ம தப்பிக்கிறது அப்படின்னு பேசிட்டு இருக்கு. இப்போ தான் அந்த லீ இருக்கான் இல்லையா, அவன் பொக்கையோடு சுற்றிட்டு இருக்கான் ஹீரோனை தேடி. டக்குன்னு மறைஞ்சிக்கிட்டா ஹீரோ முன்னாடி. இல்லை இவன் கூட எத்தனை வாட்டி தான் நானும் டேட்டுக்கு போகிறது, கடுப்பாகுது அப்படிங்க. இவன் என்ன பண்ணா, க்ளோஸ் அப்பில் பார்க்குறானா, பார்க்குறப்ப ஹீரோனை கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ 2 பேத்துக்குமே என்ன பண்ணுன்னு தெரியல. அதோட இந்த கேமரா இருக்கு இல்லையா, அதில் இன்னும் 16 ஃபோட்டோஸ் தான் எடுக்க முடியும். அந்த 16 ஃபோட்டோவும் எடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த லூப் ஹோல் ஸ்டாப் ஆகுமா, இல்லாட்டி 16 முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க லைஃப் லாங் இதே லூப் ஹோலில் மாட்டிப்பாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல. அதோட இன்னொன்று ஒரு டவுட் என்னன்னா, இந்த கேமராவில் ஃபோட்டோ எடுத்தாலே இந்த லூப் ஹோல் கிரியேட் ஆகுதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்ல. அதனால் அவன் என்ன பண்ணுறா, ஃபஸ்ட்டு அங்கே இருக்க ஒரு பறவையை ஃபோட்டோ எடு அப்படிங்கிற ஹீரோவும் எடுக்கிறான். பார்த்தா ஒன்றுமே மாறலை, எதுவுமே மாறலை. சரி ஓகே, அங்கே ஒருத்தர் ஓடிட்டுருக்காருல, அவரை ஃபோட்டோ எடு அப்படிங்க ஹீரோவும் எடுக்கிறான். பார்த்தா அப்பவும் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. இந்த டைமில் தான் அவங்க 2 பேத்துக்கும் டவுட்டே வர ஆரம்பிக்குது. ஏன்னா செங் வந்து எப்போ ஈரான ஃபோட்டோ எடுத்தானோ அந்த டைமில் தான் அந்த லூப் ஹோலே கிரியேட் ஆச்சு. அதே மாதிரி ஈரான் செங்கை ஃபோட்டோ எடுத்தோன்னா இவனுமே மாட்டிக்கிட்டான் இல்லையா. மேபி இந்த கேமராவால் நம்மளை ஃபோட்டோ எடுத்தால் மட்டும்தான் நம்ம லூப் ஹோலில் மாட்டிக்கிறோமா அப்படிங்கிற டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, பாரு நீ நெக்ஸ்ட் டே அதே டேயில் முடிச்சேன்னா என்னை இங்கே வந்து பாரு, இதே இடத்துல வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சடனாக ஃபோட்டோ எடுத்துட்டா. இவளுக்கு செம கடுப்பாயிருச்சு. ஏன்னா அவன் ஃபோட்டோ எடுத்த அடுத்த செகண்டே இவன் பெட்டிலேருந்து எந்திரிக்கிறான். செங் அப்படின்னு பயங்கரமாக கத்திட்டு தான் என்ன பண்ணுறான், நேராக வர்றா. வந்து பார்த்தா இவன் கூலாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஏண்டா உனக்குன்னே நீ பார்த்தா எப்படி இருக்கு அப்படிங்க. சரி இந்தா சாப்பிட்ற அப்படின்னு சாப்பாடுலாம் கொடுக்குறான். இந்த கேமராவில் நம்மளை ஃபோட்டோ எடுத்தால் மட்டும்தான் இந்த லூப் ஹோல் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத இவங்க 2 பேருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், இந்த டே ஃபுல்லாக நம்ம ஃபோட்டோவே எடுக்காமல் இருந்தால் இந்த டே கம்ப்ளீட் ஆகுதா இல்லாட்டி திரும்பவும் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு தானே பார்க்க முடியும். அதனால 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே நைட்டே ஆயிடுச்சு. பரவாயில்ல, இந்த டே திரும்ப திரும்ப வரதும் நல்லா தானே இருக்குது, அடுத்த நாள் நமக்கு வரவே வராதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாளா. இதை கேட்ட உடனே ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவனோட ஃபேஸ்லாம் சேஞ்ச் ஆகுது. ஏதோ மைண்டில் போட்டு யோசிக்கிற மாதிரி இருக்குது. இவ கூட தான் பேசிட்டே வந்திருப்பான். பார்த்தா ஆளை காணும்.
அங்கிட்டு குடுக்குடுன்னு ஓடிட்டு இருக்கான். ஏய் என்னடா பண்ற, 12 மணி ஆக போகுது, எதுக்கு ஓடுற அப்படிங்க. அவன் கொஞ்சம் கூட காதுல வாங்கவே இல்லை. ஓடிட்டே ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிட்டான். என்னை மன்னிச்சிரு, எனக்கு திரும்ப டுமாரோ வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் இன்னைக்கே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவே சடனா போட்டோ கிளிக் பண்ணிட்டான். அவ்வளவுதான், அவளுக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. வேக வேகமா என்ன பண்றா, வந்து அடுத்த நாள் ஆயிடுச்சு இல்லையா, ஐ மீன் May 18 ஆயிடுச்சு இல்ல. ஸோ என்ன பண்ணா, அந்த சீ சைடில் தான் வந்து பார்க்குறா. பார்த்தா ஹீரோ காணும், எங்கே போனான்னு தெரியல. ஸோ ஹீரோ ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு போய் அவனை பற்றி விசாரிக்கிறான். அவனோட அட்ரஸ் கிடைச்சிருச்சு, அவன் தங்கியிருக்க ஹாஸ்டல் கிடைச்சிருச்சு. வந்து பார்த்தா வாட்ச்மேன் உள்ள கூட மாட்டாரு, நீலாம் உள்ளக்க போகக்கூடாதுமா அப்படின்ட்டு. அப்போதான் செங் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஆள் வராரா. அவர்கிட்ட என்ன பண்ணுறா விசாரிக்கிறா. எங்க செங், நான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுங்க 2 பேத்துக்குள்ள ஒரு சின்ன சண்டை, ஸோ பேச மாட்டான், அதான் கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல அவரும் நம்பிட்டாரு. ஸோ சொல்றாரு, காலையில எந்திரிச்சதோ கேமரா ரிப்பேரா இருக்கு, சரி பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனாமா, மேபி அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கலாம், நீ போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரா. இவளுக்கு செம்ம கடுப்பு. வேகமா தேடி வந்துட்டு இருக்கா. இல்ல இங்க செங்க காட்டுறாங்க. அவன் ஒவ்வொரு ஸ்டோரா போய் ஏறி இறங்கிட்டு இருக்கான். இந்த கேமரா ஓபன் பண்ண முடியுமா, உள்ள இருக்க ரோல் எடுக்க முடியுமா, மாத்த முடியுமா அப்படின்ட்டு. பட் இது ஓல்டு ஃபேஷன் அப்படிங்கறனால யார்கிட்டயுமே அதுக்கான டூலும் இல்ல, ஓப்பனும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. லாஸ்டா என்ன பண்றா, நம்ம லீ இருக்கான் இல்லையா, அவனோட ஷாப்க்கே வந்துட்டா. லீட்ட கொடுக்க லீயும் பாக்குறான், இது ரொம்ப ஓல்டு கேமரா, இதை மாத்துறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி லீ பேசிட்டு இருக்கும் போதே எப்படியோ உனக்கு நம்ம ஈரான் வந்துட்டா, கண்டுபிடிச்சிட்டா. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பேசினா, இங்க லீ இருக்கான் இல்லையா, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இதுதான் நம்ம டேட் பண்ண போற பொண்ணு, இன்னைக்கு நம்ம அவளை பிளைண்ட் எடுக்க பார்க்க போறோம்ட்டு. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் May 18 தானே, இவங்களை பொறுத்த வரைக்கும் 5-6 நாள் கிட்ட ஆயிருச்சு. ஸோ அவன் என்ன பட்டா, ஈரான், நீ ஈரான் தானே, நான் உன்னையதான் பார்க்க வந்தேன், நீ என்னை தேடி வந்துட்ட அப்படின்னு அவன் அப்படியே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டான். இவளுக்கு எப்படி தப்பிக்கன்னு தெரியல. ஸோ சடனா என்ன பண்ணிட்டா, போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா இவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், நான் லவ் பண்ணும்போது ஒரு கேமரா கொடுத்தேன்னா அது திரும்ப கேட்டா கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி போட்டு விட. உடனே லீய பாக்கணுமே, ஓ அப்படியா, அப்பெல்லாம் பண்ணானா, டே கேமரா கூட அப்படின்ட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஆளுக்கு என்ன பண்ணன்னு தெரியல, கேமரா கொடுக்குற மாதிரி போனவன் எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டா. இவனுக்கு செம்ம கடுப்பாகுது, பின்னாடியே ஃபாலோ பண்ணியே வர்றா, நின்றா அப்படின்ட்டு. ஏன்னா ஓடிட்டே இருந்தவன் சடனா ஒரு பொண்ணு ஒரு ஸ்டோர்ல இருந்து வெளியே வராளா, அவளை பார்த்தோன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிட்டான். அவளை அப்படியே ஷாக்கோட பார்த்துட்டு இருக்கா. அவளும் ஏய் செங் நீயா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டா. இவங்க 2 பேரும் பேசிக்கிறது பக்கம் ஹீரோயின் தூரமாவே ஸ்டாப் பண்ணிட்டா. ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கா என்ன நடக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 2 பேரும் தனியா போய் காஃபி ஷாப்ல பேசிக்கிறாங்க. அவங்க பேசுறதை வச்சுதான் ஹீரோயின்கே தெரியுது இந்த பொண்ணு வேற யாருமே கிடையாது, செங்கோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு. அதோட அந்த பொண்ணு பேசுறது கேட்க ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன்னா அவளுக்கு நாளைக்கு கல்யாணம் போல. அதை வந்து செங்கு கிட்ட சொல்லி நீ கண்டிப்பா வரணும்னு சொன்னவ அதோட ஸ்டாப் ஆனா கூட பரவாயில்லைங்க, அவங்க காலேஜ் படிக்கும் போது லவ் பண்ணிருப்பாங்க போல, அந்த பழைய விஷயங்கள்லாம் கிளறிக்கிட்டு இருக்கா. நீ எவ்வளவு நல்லவனா இருந்தா, நம்ம எந்த அளவுலாம் லவ் பண்ணோம், என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஹீரோ வந்து அந்த இடத்துல இருந்து அவனால அதுல இருந்து வெளியே வரவே கூடாது. கல்யாணமாய் போறதை நினைச்சு அவன் ரொம்ப ரெக்ரெட் பண்ணணும், இவ்வளவு பிரியறதை நினைச்சு அவன் வருத்தப்படணும், லைஃப் லாங் வந்து வேற ஒரு பொண்ணு கிட்ட போயிடவே கூடாது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த பொண்ணு பேசுற மாதிரி தெரியுது. அது நம்ம ஈரானுக்கு நல்லாவே புரியுது. ஒரு கட்டத்துக்கு மேல அவ பொறுமை இழந்துட்டா, நேரம் என்ன பண்ணிட்டா வந்து அவங்க முன்னாடி உட்காந்து என்ன ஓரா பேசிட்டு இருக்கா, எதுக்காக அப்பெல்லாம் பேசுறா அப்படின்னு அந்த பொண்ணே எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா. ஹலோ நீங்க யாருன்னு கேட்க, நான் செங்கோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி வேணும்னே வெறுப்பேத்திட்டு இருக்கான். என்ன செங் உன் டேஸ்ட் எவ்வளவு மட்டமா போச்சு அப்படின்னு அதுக்கும் அவன் வந்து ரொம்ப ஓவரா பேசுறாள. ஹலோ அவன் நல்லா தான் இருக்கான், இன்னும் சொல்லுனா அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான், உன்னோட கல்யாணம் நாளைக்கு தானே, கண்டிப்பா அவன் வருவான், நீ கிளம்பு அப்படின்னு மொக்க பண்ணி அனுப்பி விட்டுட்டா. ஆனா இப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது எதுக்காக ஹீரோ வந்து அடுத்த நாள் வரவே கூடாது, இதே நாள்ல இருக்கணும்னு ஆசைப்படுறான்ட்டு. அவனால ஃபேஸ் பண்ண முடியல, நிஜமாலே அவனால அதுல இருந்து வெளியே வர முடியல. இதுல இவ வேற இன்னும் குத்துற பொண்ணுல நல்லா குத்திட்டு போன மாதிரி ஆயிட்டாலாம். ரொம்ப ஃபீல் பண்றான். எனக்கு புரியுது உன்னால வெளியே வர முடியல, அதனால தானே நீ வேணாங்கிற. பட் புரிஞ்சுக்கோ, நீ ஃபேஸ் பண்ணா மட்டும்தான் உன்னால அடுத்த நாளே வாழ முடியும். இதே நாள் இருக்கிறதுல உனக்கு என்ன கிடைக்க போகுது? அவ எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பான், ஆனா நீ இதே நினைச்சிட்டு இதே நாள இப்படியே லைஃப் லாங் வாழ போறியா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கும் புரியுது, ஆமால நம்ம வந்து வெளியே வரணும்ல அப்படின்ட்டு. இனிமே ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுறா. அதாவது இவளுக்கு தெரியல இந்த லூப் ஹோல் முடியுமா இல்ல திரும்ப வந்து ஸ்டார்ட் ஆகுமா, எப்படி முடியும்ட்டு. இருந்தாலுமே ஹீரோக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற மாதிரி அவனோட மைண்டை சேஞ்ச் பண்ற மாதிரி பேசுவோம். அவனுமே சேஞ்ச் ஆயிட்டான். இப்ப 2 பேருமே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 12 மணி ஆக போது, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. ஒருவேளை 12 மணி ஆகி நம்ம அடுத்த நாள் ஆச்சுன்னா நம்ம இங்க மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா பேசுறாங்க, சாப்பிடுறாங்க. இன்னும் ஒரு 3 நிமிஷம் தான். 2 பேரும் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கேமரா வச்சுட்டு. 3, 2, 1 அப்படின்னு சொல்லி அவங்க 1ன்னு முடிக்கிறப்ப கரெக்டா கேமரா கிளிக் ஆகுது. பார்த்தா அகெயின் 2 பேரும் May 18ல இருந்து தான் எந்திரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு இன்னொரு விஷயமும் புரியுது. இவங்க வந்து போட்டோ எடுக்க காட்டியுமே சரி, அந்த கேமரா ஆட்டோமேட்டிக்கா 12 மணிக்கு ஒரு போட்டோவை கிளிக் பண்ணும். கிளிக் பண்ணா காட்டியும் அடுத்த நாள் நமக்கு May 19 வரவே வராது, 18ல தான் நம்ம ஸ்டெக் ஆகி நிக்க போறோம் அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சு போச்சு. பட் இப்ப என்ன பண்ணன்னு தெரியல, என்ன பண்ண முடியும்?
ஒரு ஐடியாவும் இல்லை. சரி ஓகே, எல்லாருக்கும் தான் ஒரே நாள், ஆனா நமக்கு அப்படி இல்லை இல்லையா, இது நெக்ஸ்ட் டே தானே, அதனால நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்படி மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வர்றாங்க, அந்த ரைட் போலாம் இந்த ரைட் போலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பல பிளான் போட்டாலும் இவ சரியான பயந்தாங்கோலி. ஒரு சின்ன பிள்ளை விளாடுற ஒரு ரைட்ல உட்காந்துட்டு பயங்கரமா அழுகுறா. நீ சரிப்பட்டு வர மாட்டே அப்படிங்கிற மாதிரி தான் செங்குக்கு இருக்கு. அன்னைக்கு டே வந்து 2 பேரும் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க, சாப்பிடுறாங்க, அவளுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஆனா அந்த டைம்ல தான் இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் நடக்குது. பார்த்தா சடனா ஒரு கால், ரொம்ப ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் மாதிரி வேகமா என்ன பண்றா, ஹாஸ்பிட்டல் ஓடி வந்து பார்த்தா அங்க அவளோட அப்பா உட்கார்ந்து இருக்காரு. அப்பாவை பார்க்கவுமே ஃபேஸ் மாறி இருந்துச்சு. அதை விட ஷாக் என்னன்னா, உலக பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு போல. மைல்டு அட்டாக் தான், ஒரு சின்ன சர்ஜரி பண்ணா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவளால ஏத்துக்க முடியல. சின்ன வயசுல இருந்து பாட்டி மட்டும்தான் இவளுக்கு எல்லாமே, பாட்டி தான் வளர்த்துருக்காங்க. சோ என்ன பண்றா, அப்படியே கையை பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா. இது எல்லாத்தையுமே வெளியே செங்கிருந்து பார்த்துட்டே இருந்திருப்பான். அவனுக்கு தெரியும் என்னதான் 12 மணி ஆனாலும் திரும்ப அதே டே தான் வரப்போகுது. இருந்தாலுமே அவ கஷ்டப்படுறத அவனால பார்க்க முடியல. சடனா என்ன பண்ணிட்டான், கேமரா எடுத்து கிளிக் பண்ணிட்டான். அவளும் அவளை பாட்டியும் பேசிட்டு இருக்கத. அப்புறம் என்ன, சேம் டே தான். ஆனா இந்த டைம் ஹீரோயின் வந்து பெட்ல இருந்துலாம் எந்திரிக்கல. வேகமா என்ன பண்ணிட்டா, நேரம் அவங்க பாட்டியை பார்க்க தான் வந்துட்டா. அவங்க அப்பதான் கஞ்சிலாம் எடுத்துட்டு வெளியே வந்திருப்பாங்க. பார்த்து, நீ பாட்டி நீ ஓகே தானே, நல்லா இருக்கே அப்படின்னு அவ பாட்டிக்கு விசாரிக்கிறா. என்னடி நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்க. இல்ல பாட்டி நீ வா, நம்ம ஒரு செக்அப் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறா. எதுக்குடி, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் முடியாது, நீங்க வந்தே ஆகணும் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு வரா. இவங்களுக்கு முன்னாடி செங்க இவங்களுக்காக டோக்கன்லாம் வாங்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வந்தோடனே குடுக்குறானா, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறனாலயா இல்லாட்டி பேத்திக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படிங்கறனாலயா என்னன்னு தெரியல, நம்ம பாட்டியோட ஃபேஸ்ல ஒரு ஷாக் இருக்கு அவனை பார்க்கும்போது. அந்த டோக்கன்லாம் வாங்கி போய் செக்கப்பும் முடிச்சிட்டாங்க. ஹார்ட்லாம் நல்லா தான் இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, நீ தான் கேட்கவே மாட்டே அப்படின்ட்டு ஹீரோவுமே கூட தான் வரான். 2 பேரையும் ட்ராப் பண்ணிட்டு சரி ஓகே நீ போ, எது வந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிட்டா. உள்ளக்க வந்து பார்த்தா அவளோட அப்பா வந்திருக்காரு. 2 பேரும் உட்காந்து பேசுறப்பதான் தெரியுது, ஆக்சுவலா அவங்க பரம்பரையா இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படியோ ஃபாரின்ல போய் சொல்லி கொடுத்து அங்க ஒரு ஸ்கூலே ஓபன் பண்ண போறாரு போல. அதுதான் சொல்றாரு, நான் அப்ராட்ல ஓபன் பண்ண போறேன் அப்படின்ட்டு. அதோட சொன்னவரு, நீங்க 2 பேருமே என் கூட தான் வர போறீங்க, இனிமே ஹீரோயினும் அங்கதான் இருக்க போறா, நீங்களும் என் கூட தான் வாங்க அப்படிங்க. இதை வந்து யாராலுமே ஏத்துக்க முடியல, முக்கியமா ஹீரோயினால ஏத்துக்கவே முடியல. நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிறா. அதோட பாட்டிலாம், நீ போமா நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல, உள்ள உட்காந்து பாட்டி தான் பேசிட்டு இருக்காங்க. என்னடா பேசிட்டு இருக்க, என்னால வர முடியாது, நான் சாகுற வரைக்கும் இந்த வீட்டுல தான் இருப்பேன், நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்களா. புரிஞ்சுக்கோங்க, நான் இந்த வீட்டையே வித்துட்டு தான் எல்லாம் பண்ண போறேன் அப்படிங்க. அவங்களால அதை ஏத்துக்க முடியல. ஒரு மாதிரி ஷாக்ல அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன, கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. இப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது எதனால பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்ட்டு. டென்ஷன் ஆயிட்டா. அவங்க அப்பா கூப்பிட்டு பயங்கரமா கத்துறா. இவங்க வந்து பிறக்கும் போதே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க போல. ஆனா அதுக்கு கூட இவர் வரவே இல்லை. எப்ப பார்த்தாலும் வேலைன்னு தான் இருந்திருக்காரு. அததான் சொல்றா. இப்ப கூட பாருங்க, இத்தனை வருஷமா பாட்டி தான் வளர்த்தாங்க, இப்ப திடீர்னு வந்துட்டு என்னமோ அது இதுங்கிறீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேச. இது எல்லாத்தையுமே செங்கும் வந்து ஓரமா நின்று கேட்டுட்டே தான் இருக்கான். பட் இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் வந்து ரொம்ப ஹார்ஷா போய்கிட்டே இருக்கு. அவரும் வந்து வீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு, இவளுமே ஓவரா பேசுறா. ஒரு கட்டத்துல நீ பேச்சு கேட்க மாட்டியா அப்படின்னு அடிக்கவே வந்துட்டாரா. சடனா செங்கு என்ன பண்ணிட்டான், போட்டோவை கிளிக் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன, நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. இப்பதான் ஹீரோயினுக்கு தெளிவா புரியுது என்ன நடக்குது அப்படின்ட்டு. இப்ப அவளுக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு எதனால பாட்டிக்கு இப்படி நடக்குதுன்ட்டு. அப்படின்னா அவங்க அப்பா இதை பத்தி பேசக்கூடாது, ஃபர்ஸ்ட் அவரை தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. சோ ஹீரோ என்ன பண்ணிட்டா, சரி ஓகே நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் என்ன பண்றான், பிக்கப் பண்ற மாதிரி வர்றான். நான் ஈரானோட ஃப்ரெண்டு, உங்களை கூட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு கார்ல கூட்டு போய் கார் வேலை செய்யாத மாதிரி ஆக்ட் பண்ணி அவரை டிலே பண்ணிடலாம், ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். பட் அவர் தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல பாஸ் ஆச்சே, இவன் நடிக்கிறான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவனை ஒரே அடியா அடிச்சுட்டு அவர் பாட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. இவனுக்கு வேற வழி தெரியல, அதனால போட்டோவை எடுத்துட்டா. ஸோ அகெயின் May 18 வருது, என்னாச்சு எல்லாம் ஊத்திக்கிச்சான்னு கேட்குறான். ஆமாப்பா எதுவும் செட் ஆகல, ஆனா என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு, அதுக்கு நீயும் சேர்ந்து என் கூட கோஆப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணா. இந்த டைம் 2 பேருமே சேர்ந்து ஏர்போர்ட்ல அவரை பிக்கப் பண்றதுக்காக வர்றாங்க. அதுவும் என்ன சொல்றானா, இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோ பண்றா. எல்லாம் ஹீரோட பிளான் தான். இப்படி சொல்லி அவர்கிட்ட பேசி அவரோட மைண்டை சேஞ்ச் பண்ணி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் காலை கூட்டு வர்றாங்க. பட் அவர் வரப்பே கொஸ்டினா கேட்கிறாரு, நீ என்ன பண்ற, உன் ஃபேமிலி என்ன பண்ணுது அப்படின்ட்டு எக்கச்சக்கமா கேட்டவரு. நீ அப்ராட் வர ரெடியா இருக்கியா அப்படிங்கிறாரு. அவன் முடியாதுன்னு சொல்ல, அப்ப முடியாக்கட்டி என் பொண்ணு விட்டேன்னா அவ அப்ராட் தான் போக போறா அப்படிங்க. அங்கேயே எல்லாத்துக்குள்ளேயும் சண்டை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. வழக்கம் போலதான், நோ யூஸ், எதுவுமே வேலை செய்யல. உங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ஏன்னா போக போக என்ன ஆகுதுன்னா, ஸ்டார்டிங்ல பாட்டிக்கு வந்து லைட்டா தான் நெஞ்சு வலி வந்துச்சு, ஒரு சின்ன சர்ஜரினாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு பெரிய சர்ஜரிங்கிறாங்க. இப்படியே ஒவ்வொரு வாட்டியும் போக 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 பாட்டியோட நிலைமை மோசமாக்கிட்டே போகுது. என்னதான் இவங்க சேம் டேலே இருந்தாலும் பாட்டியோட நிலைமை மட்டும் கொஞ்சம் மோசமாக்கிட்டே தான் வருது. இவளுக்கு என்ன பண்ணன்னு தெரியல, அது நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றா. அப்பதான் ஹீரோ, சரி ஓகே இதான் என்கிட்ட இருக்க லாஸ்ட் சான்ஸ், நீ ஒன்னும் கவலைப்படாத, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், போட்டோவை எடுக்கிறான். அடுத்த நாளும் ஆகுது, ஐ மீன் May 18 வருது.
இவனே போய் பிக்கப் பண்றான். பட் இந்த டைம் வந்து என்ன சொல்றான்னா, நான் உங்ககிட்ட உங்க பொண்ணை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன், வாங்க அப்படின்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் அவர் வரமாட்டாரு, எனக்கு தெரியும் நீங்க உங்க பொண்ணு மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்ட்டு. அதே மாதிரிதான் அவளும் உங்க மேல பாசம் வச்சிருக்கா, தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்ல. இப்ப அப்படியே தனியா 2 பேர் போய் பேசுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் என்ன பண்ணிருப்பா, சொல்லிருப்பா அவ லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்பட்டா அப்படின்ட்டு. ஏன்னா அவளுக்கு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆனா இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, அவளை ரொம்ப கம்பல் பண்ணி இந்த ஃபீல்ட்ல தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிருப்பாரு. அம்மாவோட பாசம் ஒரு பக்கம் இல்ல, ஒரு பக்கம் அப்பாவோட அரவணைப்பும் இல்லையா, அதனால ரொம்ப ஏங்கியிருப்பா. இப்ப என்ன பண்றான்னா, இவன் அதெல்லாம் சொல்லிட்டு சடனா ஒரு ஸ்கெட்ச் புக் எடுத்து வைக்கிறான். உங்க பொண்ணுக்கு பிடிச்சதே டிராயிங் தான், ஆனா உங்களுக்காக மட்டும்தான், உங்க மேல வச்சிருந்த பாசத்துக்காக மட்டும்தான் அவ எல்லாத்தையுமே பண்ண இப்போ வரை பண்ணிட்டு இருக்கா. ஸோ ப்ளீஸ் அவளோட ஆசையை புரிஞ்சுக்கோங்க. இத்தனை வருஷம் அவங்களுக்காக வந்தா, அவளுக்காக ஒண்ணு பண்ண மாட்டீங்களா அப்படின்ட்டு அந்த ஸ்கெட்ச் புக் எல்லாம் காமிக்க அவரும் ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுல ஒரு போட்டோ என்னன்னா, இவங்க 2 பேரும், அதாவது இவர் கத்து கொடுக்குற மாதிரியும் அவ கத்துக்கிற மாதிரி சின்ன வயசுல இருந்ததை மெமரியா அழகா வரைஞ்சு வச்சிருக்கா. அதை பார்க்கவும் இவரோட மனசுமே சேஞ்ச் ஆகுற மாதிரி தான் இருக்கு. போறப்ப என்ன பண்றாரு, அந்த டிராயிங் பேப்பர் மட்டும் வாங்கிட்டு போறாரு. இப்ப எல்லாரும் ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் மனசு திறந்து பேசுறாரு. சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறாரு ஹீரோயினுக்கு. அவளுக்கே ஷாக்கிங்கா இருக்கு. அப்படி என்னதான் அவன் பேசியிருப்பான் அப்படின்னு பாக்குறா. அதோட சொல்றாரு, நீ என்ன படிச்சுட்டு இருக்கியா, நல்லா படி, ஏன்னா அப்பதான் நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்கும்ல அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அவர் அப்ராட் கூட்டு போற பிளானே கேன்சல் பண்ணிட்டார் போல. அந்த மாதிரி தான் பேசுறாரு, ஸ்மைல் பண்றாரு. அங்க இருக்க எல்லாருக்குமே ஷாக்கிங்கா தான் இருக்கு. எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தானே. சோ பாஸ் நீங்க சிரிக்கிறீங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமா பேசுறாங்க. ஹீரோயினுக்கு இதை நினைக்கும் போதும் பார்க்கும் போதும் இப்படியே நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், இந்த நாள் இதோட முடிஞ்ச அடுத்த நாள் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணிட்டு இருக்கப்பதான் கரெக்டா பார்ட்டிக்கு திரும்ப வந்து நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க. இப்ப கண்டிஷன் வந்து ரொம்ப சீரியஸ் ஆயிருச்சு. எந்த அளவுனா, ஆப்ரேஷன் பண்ணாலும் அவங்க உயிர் பொழைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படியே உயிர் பொழைச்சாலும் எத்தனை வருஷம் வாழ்வாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இவளுக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்மா புரிஞ்சு போச்சு, நம்ம என்னதான் அகைன் ட்ரை பண்ணாலும், அப்பாவோட மனசை மாத்தினாலும், பாட்டிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சாலும் எண்டில் பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக் வரதான் செய்து. அது நம்மளால தடுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்றது அப்படின்ட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்பதான் சரி ஓகே, எதுக்கு ஃபீல் பண்ற, எப்படி இருந்தாலும் இந்த லூப் முடியுமா முடியாதான்னு நமக்கே தெரியாது. பட் எப்படி பார்த்தாலும் பாட்டிக்கு சேம் டே தானே, அப்படியே நீ அதை வேஸ்ட் ஆக்கணும்னு நினைக்கிற, எதுக்கு அதை மாத்தணும்னு நினைக்கிற, லூப் முடிகிற வரைக்கும் என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்ல. இதுவும் சரி அப்படின்னு அவளுக்கு படுதான். ஸோ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணிட்டாங்க, அதே நெக்ஸ்ட் மே 18th டே என்ன பண்ணிட்டாங்க, பாட்டி கூட 2 பேருமே அவுட்டிங் வந்திருக்காங்க. பாட்டி அகெயின் வந்து செங்க பாக்குறப்ப ஒரு மாதிரியான ஷாக் ரியாக்ஷன் தான் கொடுக்குறாங்க. எதனால அப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. பட் எல்லாருமே ஜாலியா வெளியே வராங்க, பாட்டிக்கு பிடிச்ச பிளேஸ் எல்லாம் போறாங்க. பாட்டி என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, 2 பேரும் லவர்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு, சரி ஓகே நீங்க போங்க நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு 2 பேரும் தனியா அனுப்ப. இவங்க 2 பேரும் சரி ஓகேட்டு வெளியே வர்றாங்க, சாப்பிடுறாங்க. அந்த டைம்ல தான் ஹீரோயின் என்ன பண்றா, அங்க இருக்க ஒரு போஸ்டர் பாக்குறா, யாருக்கும் கல்யாணம் போல வெல்கம்னு போட்டிருக்கு. சோ சடனா என்ன பண்ணிட்டா, உள்ளக்க போயிட்டா. ஹீரோ அதுக்கப்புறம் வந்து பாக்குறான். அப்பதான் தெரியுது அது வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட கல்யாணம் தான் அப்படின்ட்டு. அதுக்கான ஏற்பாடு தான் நடந்துட்டு இருக்கு. ஐயோ இதுக்குள்ள போயிட்டாலும் அப்படின்னு உள்ளக்க வந்து பார்த்தா கரெக்டா அந்த பொண்ணும் நிக்கிறா. ஹீரோவும் நீ வா, நீ எதுக்கு இங்க வந்த வா அப்படின்னு ஹீரோனை கூட்டிட்டு கிளம்பலான்னு பாக்கல. அந்த பொண்ணு பாத்துட்டா, ஹே சேங் நீ எங்க, பரவாயில்லையே நாளைக்கு வரும்னு பார்த்தா இன்னைக்கே வந்துட்டு அப்படின்ட்டு. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அவளுக்கு என்னன்னா ஹீரோ ரெக்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரெக்ரெட் பண்ணணும், ரொம்ப வருந்தணும், வழியில துடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டரா இருக்கா. அதனால அகெயின் வந்து அப்படியே ரொம்ப உருகி பேசுறா, வேறுனே வெறுப்பேத்துறா. பட் இந்த டைம் ஹீரோ வந்து கொஞ்சம் கூட தயங்கல. முன்னாடி வந்து ஆக்சுவலான அவனுக்கு வாழ்த்து சொல்லதான் வந்தேன், ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லவே ரொம்ப ஹாப்பியா நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து வெளியே வர்றா. அதாவது இவ்வளவு நல்லா அவன் அதுல இருந்து வெளியே வந்துட்டான் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா காமிச்சிட்டு போறான். அப்படி அவ சொன்ன அடுத்த செகண்ட் அந்த எக்ஸோட ஃபேஸ பாக்கணுமே. அவளுக்கே இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்ல காசுக்காக பண்றாளான்னு தெரியல. ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க மேடம். இப்ப எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. விடுறப்ப ஹீரோ என்ன பண்ணா, கேமரா கொடுக்குறான், ஏதாவது ஆச்சுன்னா போட்டோ எடுத்துரு, நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறான். இவ்வளவு என்ன பண்றா, வர்றா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்பா வர டைம், என்ன நடக்கும்னு தெரியும் இல்லையா, அவளால ஃபேஸ் பண்ண முடியல. சோ அந்த சிச்சுவேஷன் வர்றதுக்கு முன்னாடி அவளே ஆட்டோமேட்டிக்கா ஒரு போட்டோவை கிளிக் பண்ணவும். இப்ப அகைன் மே 18th வந்துட்டாங்க. என்னாச்சுன்னு கேட்குறா. இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லாது தேவையில்ல, டீட்டெயிலாக சொல்லவே இல்லை. இப்போ அவளுக்கு எப்படி இருக்குன்னா, டுமாரோ வரவே கூடாது, இதில் இருக்கலாம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. பட் ஹீரோ கிட்ட மட்டும் சொல்லாமல் இருக்கா. ஆனால் இந்த டைமில் தான் ஹீரோ யோசிக்கிறான், நம்ம ஏன் மே 18லேயே இருக்கோம், கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குல்ல, நம்ம ஏன் அதை பற்றி விசாரிக்கக்கூடாது அப்படின்ட்டு நேராக என்ன பண்ணிட்டாங்க, அங்கே இருக்க பெரிய லைப்ரரிக்கு வர்றாங்க. அந்த நியூஸ் பேப்பர்லாம் இருக்கும் இல்லையா, கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அது எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டே இருக்காங்க. மே 18th ஏதாவது நடந்திருக்கான்னு பாரு, அந்த டே மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல 2 பேரும் பாக்குறாங்கதான், பெருசா கிடைக்கல. பட் ஹீரோக்கு அப்பதான் ஒரு விஷயம் கிடைக்குது. ஒரு பேப்பர்ல ஒரு போட்டோ பாக்குறான். இந்த போட்டோ இருக்குல்ல, இது வந்து எங்க தாத்தாவோட போட்டோ தான். ஆக்சுவலா அந்த நடுவுல இருக்காருல்ல, அவர் தான் எங்க தாத்தா அப்படின்னு சொல்லு. இது பாக்குற ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு.
இதே சேம் ஃபோட்டோ எங்கள் பாட்டிக்கிட்டே இருக்கு, நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேத்துக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. ஸோ தாத்தா பாட்டிக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, அதனால தான் இந்த லூப் ஹோலே கிரியேட் ஆயிருக்கு. அதை போய் தாத்தா கிட்ட கேட்க முடியாது, உயிரோட இருக்கிறது பாட்டி தானே. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, 2 பேர் பாட்டியை மீட் பண்ண தான் வந்திருக்காங்க. ஹீரோ தான் சொல்றான், இந்த ஃபோட்டோவை காமிச்சு சொல்றான், இந்த ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்கதா இவ சொன்னா, ஆக்சுவலாக அந்த நடுவில் இருக்கார்ல அது எங்க தாத்தா தான், நான் அவரோட பேரு தான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபோட்டோவை பார்த்து அடுத்த செகண்டே நம்ம பாட்டிக்கு அப்படியே நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு, ஒரு மாதிரி படப்படன்னு ஆயிட்டாங்க. ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ சடனாக திரும்ப ஃபோட்டோ எடுத்துட்டான். இப்போ திரும்பவும் மே 18க்கே வந்துட்டாங்களா, 2 பேருக்கும் என்ன பண்ணன்னு தெரியல. பாட்டிக்கிட்ட போய் இதை டைரெக்டாக கேட்டால் அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க, அவங்க கிட்ட கேட்க முடியாது. அதை தாண்டி நம்மளே ஏதாவது கண்டுபிடிச்சாதான் உண்டு அப்படின்ட்டு தாத்தாவோட திங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஹீரோ என்ன பண்ணுறான், எடுத்து பார்க்குறான். அதில் பார்த்தா ஒரு லைப்ரரியில் ஒரே ஒரு புக்கை மட்டும் தாத்தா நிறையா வாட்டி எடுத்திருக்காரு. மேபி அங்கே ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், வந்து அந்த லைப்ரரியில் கேட்குறான். அவங்க தாத்தா பேரை சொன்னா, அவங்க தாத்தாவை எனக்கு தெரியும்ப்பா, அதோட நீயான்னு ஒரு பொண்ணு இருப்பாளே, 2 பேரும் வந்து எப்போவுமே அந்த ஒரே புக்கு தான் எடுப்பாங்க, அதுவும் அங்கே இருக்கு, 2 பேருமே அந்த புக்கை தான் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த புக்கை எடுத்து பார்க்குறான். இப்போ வரைக்கும் அந்த புக்கை வேறு யாருமே எடுக்கலை. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒரு லெட்டர் இருக்குது. தாத்தா கிட்டே நிறைய லெட்டர் கவர் தான் இருந்திருக்கும், உள்ள இருக்க லெட்டர் இருந்திருக்காது. பட் இங்கே இந்த லெட்டரை பார்க்கவும் இவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. இவங்க 2 பேருமே, அதாவது தாத்தாவும் பாட்டியும் லவ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட கம்யூனிகேஷன் வந்து இந்த புக்கு மூலமாக தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு. அது வரைக்கும் தான் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு மேலே என்னாச்சுன்னு தெரியணும்னா பாட்டிக்கிட்ட கேட்டால் தானே உண்டு. பாட்டிக்கிட்ட தான் கேட்டாலே பாட்டி ஒரு மாதிரி ஆயிடுறாங்களே. இருந்தாலும் ஹீரோ என்ன பண்ணுறான், இந்த லெட்டரை கொண்டு போய் கொடு, மேபி இந்த லெட்டரை அவங்க படிக்காமல் இருக்காங்க, அதை படித்தா வேணா இதெல்லாம் சரியாகும்னு நினைக்கிறேன், நீ பேசாமல் போய் கொடுக்குறியா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்ன பண்ணுறா, வர்றா, கேமரா கொடுத்து தான் அனுப்புகிறான். வந்து பொறுமையாக பாட்டிக்கிட்ட சொல்கிறா. எப்படி சொல்கிறான்னா, நான் இப்படி சும்மா அந்த லைப்ரரிக்கு போனேன் பாட்டி, அங்கே எனக்கு ஒரு புக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த புக்கை கொடுக்க, பாட்டி அந்த புக்கை பார்த்தோன்னே ஃபேஸ்லாம் மாறுது. உள்ளக்கு ஓப்பன் பண்ணால் அந்த லெட்டரையும் பார்த்துட்டாங்களா, பார்த்தோன்னா அவங்க ஃபேஸ்லாம் படப்படக்க ஆரம்பிச்சிருச்சு. புரிஞ்சு போச்சு ஹீரோயினுக்கு, அவங்களுக்கு மூச்சுலாம் வாங்குது. இவ சும்மா இருப்பாளா, டக்குன்னு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டா. இப்போ இன்னும் சொல்லணும்னா ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கா அந்த ரோலில். இந்த ஃபோட்டோவை எடுத்தா இந்த லூப் ஹோல் ஸ்டாப் ஆகுமா இல்லாட்டி அப்படியே மாட்டிப்போமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதோட அப்படியே ஸ்டாப் ஆகாமல் இருந்தாலுமே பாட்டியோட நிலைமை இருக்க மோசமாக தானே ஆகிக்கிட்டு இருக்கு. மேபி ஏதாவது ஒரு நாளில் அவங்க இழந்து போகக்கூட சான்ஸ் இருக்குது. இவளால் ஏற்றுக்க முடியல, பாட்டிக்கிட்ட டைரெக்டாக கேட்டாலும் இப்படி ஆகுது, நம்ம என்னதான் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. அதிலே ஹீரோயினா இந்த நாள் தாண்டி போகவே கூடாதுன்னு நினைக்கிறா இல்லையா. ஸோ இப்போ தான் அந்த ஹீரோக்கிட்டே சொல்கிறான், எனக்கு வந்து இப்படி இருக்கலாம்னு தோணுது, பாட்டிக்கிட்ட சொல்லி அவங்களுக்கு ஏதாவது ஆகி என்னால் முடியலை, பட் ஒன்று நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் ஒன்றையும் சேர்த்து கஷ்டப்படுறேன் அப்படிங்க ஹீரோ புரிய வைக்கிறான். எப்படி ஃபர்ஸ்ட் அவ புரிய வச்சாலோ அதே மாதிரி இப்போ அவன் புரிய வைக்கிறான். ஸோ ஃபைனலாக 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே நம்மளே வந்து போய் சொன்னாதானே அவங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுது, அதுக்கு பதிலாக கேஷுவலாக நடக்கிற மாதிரி பண்ணுனா அவங்க மேபி ரொம்ப ஷாக் ஆகாமல் அதை அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்ல 2 பேருமே பிளான் பண்ணிட்டாங்க. அதனால ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அவங்க பாட்டியை வாங்க பாட்டி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கூப்பிட்டு வர்றான். கரெக்டாக அந்த லைப்ரரி இருக்க ரோட்டுக்கு தான் கூப்பிட்டு வர்றா. பார்த்தா லைப்ரரியிலேருந்து ஹீரோ வெளியே வர்றான். நம்ம அஷ்யூஷுவல் பார்க்குறது தான், பாட்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் தானே ஹீரோ பார்க்குறாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க தான். அதுக்கப்புறம் நான் இப்போ லைப்ரரியில் தான் இருந்தேன், ஆக்சுவலாக வாங்கினேன், நம்ம உள்ளக்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். உள்ளக்க போகிற மாதிரி போய் அந்த புக்கு ஒன்று இருக்கும், அந்த புக்கை என்ன பண்ணுறான் எடுத்து கொடுக்குறான், இந்த புக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ட்டு. அதை பார்த்தோன்னா பாட்டியோட ஃபேஸ் மாறுது தான், மாறலன்னா சொல்ல முடியாது, இருந்தாலும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, உள்ளக்க லெட்டர் இருக்குது. லெட்டரை பார்த்தோன்னா அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதான் அவங்களோட ஃப்ளாஷ்பேக்கில் என்னாச்சு அப்படிங்கிற ஸ்டோரியை காட்டுறாங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப லவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம பாட்டியோட அப்பா இருக்காரு, அவருக்கு அதில் விருப்பமே கிடையாது. 2 பேரோட கம்யூனிகேஷனும் இந்த புக் மூலமாக தான் நடந்திருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா என்ன பண்ணியிருக்காரு, பாட்டியோட வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆனால் அங்கே இருந்த பாட்டியோட அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா, தாத்தாவை அடிச்சே விரட்டிட்டாரு. ஆக்சுவலாக 2 பேத்துக்குள்ள வேற ஒரு பெட்டிங் வச்சு தான் வந்து பண்ணியிருக்காங்க, என் பொண்ணை நான் உனக்கு கொடுக்கணும்னா நீ என் கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும், ஜெயிச்சிட்டேன்னா நான் என் பொண்ணை தர்றேன், பட் தோத்துட்டேன்னா நீ இந்த ஊரை விட்டே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி பாட்டியோட அப்பா சொல்லியிருக்காரு. அதுக்கு இவர் சத்தியம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி சண்டை போட்டு இவர் தோக்கவும் அவரால் அதை ஏற்றுக்க முடியலையா இல்லாட்டி வந்து என்ன கில்ட்டி ஆச்சுன்னு தெரியலை. சடனாக என்ன பண்ணிட்டாருன்னா, 2 பேருமே நைட்டு ஓடி போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடக்கவும் தாத்தா ஃபேஸ் பண்ண முடியாமல் போயிட்டாரா என்னன்னு தெரியலை. நம்ம பாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இந்த லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த ஊரை விட்டே போயிட்டாரு. பட் போகிறப்ப நம்ம பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க அங்கேருந்து லக்கேஜோட வந்திருப்பாங்க. வந்து அவர் போறதை பார்த்து கத்துறாங்க, ஏன் இப்படி என்னை விட்டு போறீங்கன்ட்டு. ஆனாலுமே தாத்தா வந்து அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. இதை இவங்களால ஏத்துக்க முடியல. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த லெட்டரை அவங்க பார்க்கல இல்லையா அந்த டைம்ல, இப்போ வரைக்குமே பார்க்கல. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, சண்டை போட்டு தோத்துட்டனாலே என்னை விட்டுட்டு அவர் போயிட்டாரு, அவர் சுயநலமா யோசிச்சுட்டாரு அப்படின்ட்டு ஒரு பெரிய கோவத்துல தான் அவங்க இருக்காங்க. அதனால அந்த லெட்டர்லாம் அப்பயே தூக்கி போட்டிருப்பாங்க.
இப்போ என்ன பண்றாங்க, அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்க. அதுல வந்து தாத்தா ரொம்பவே மன்னிப்பு கேட்டிருக்காரு. எல்லாம் ஏன் தப்பு தான், என்னை மன்னிச்சிரு, ஆனா நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்ரெட் பண்ணி ஃபீல் பண்ணி அவங்கள விட்டு போறதை நினைச்சு ரொம்ப வருந்தி தான் அவர் எழுதிட்டு போயிருக்காரு. ஆனாலும் பாட்டியால எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இப்போதைக்கு இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் பாட்டி வந்து தாத்தாவை மன்னிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆனா தாத்தா வந்து அந்த ரெக்ரெட்லயே ரொம்ப வருந்தி தான் இறந்தே போயிருக்காரு. அது ஹீரோ என்ன பண்றான், தெளிவா புரிய வைக்கிறான் பாட்டிக்கு. பாட்டிக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேருமே 2 பேரோட லைஃப்பை பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் அமைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தலைமுறைகள்லாம் வந்துருச்சு. இருந்தாலும் அந்த ரெக்ரெட் வந்து இருக்கு இல்லையா? அது வந்து சரியாகணும் அப்படின்னு தான் அந்த லூப் ஹோல் கிரியேட் ஆச்சானே தெரியல. இதை படிச்சதுக்கு அப்புறம் பாட்டி வந்து தாத்தாவை மன்னிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இப்போ என்ன பண்ணாங்க, எல்லாருமே வீட்டுக்கு வர்றாங்க. பாட்டியும் சரி ஓகே நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு சொல்லி 2 பேரும் வெளியே வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பாட்டி என்ன பண்றாங்கன்னா, ஒரு அழகா அந்த காலத்துல அவங்க போட்டிருப்பாங்க இல்லையா ட்ரெஸ், அந்த மாதிரி ரெடி ஆகி வராங்க. நம்ம இன்னும் ஒரு போட்டோ எடுக்கணும், நாங்க 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல போய் போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம், பட் அது முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க லவ் பண்ண காலகட்டத்துல அந்த போட்டோ வந்து ஐ மீன் அந்த கேமரா வந்து தாத்தா கிட்ட தான் இருந்திருக்கு. 2 பேருமே எங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டாங்களோ எங்கெல்லாம் இருந்தாங்களோ அந்த டைம்ல ஒவ்வொரு போட்டோவா தாத்தா எடுத்துட்டே தான் இருக்காரு. 2 பேருமே சேர்ந்து தான் போட்டோலாம் எடுத்திருக்காங்க. பட் இவங்களோட ஒரு பெரிய ட்ரீம் என்னன்னா, ஒரு புத்த சிலை மாதிரி இருக்கும், அந்த சிலைக்கு பக்கத்துல நின்று போட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா அது நடக்கவே இல்லை. ஸோ பாட்டி என்ன பண்றாங்கன்னா, நம்ம அங்க போய் ஒரு போட்டோ எடுக்கலாமா அப்படிங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினுக்குமே என்ன தோணுதுன்னா, மேபி இந்த ஒரு போட்டோவால எல்லாமே ஸ்டாப் ஆகலான்னு தோணுது. அதனால என்ன பண்ணாங்க, பாட்டியை கூட்டிட்டு அங்க போயிட்டாங்க. பாட்டி ஓகே தானே நீங்க அப்படிங்க, அதெல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லி அந்த சிலை பக்கத்துல நிக்கிறாங்க. ஹீரோவும் என்ன பண்றான், அந்த ஒரே ஒரு போட்டோ தான் லாஸ்ட்ல இருக்கு, இதுக்கப்புறம் இந்த லுக் ஸ்டாப் ஆகலாம் இல்லாட்டி என்ன வேணா ஆகலாம், இருந்தாலுமே இந்த கடைசி போட்டோ பாட்டி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா போட்டோ கிளிக் பண்றப்ப நமக்கு அப்படியே அந்த விஷுவல காட்டுறாங்க. பாட்டி அவங்களோட சின்ன வயசுல இருக்கிறப்ப பாட்டியும் தாத்தாவும் ஒன்னா இருந்து இந்த இடத்துல வந்து போட்டோ எடுத்திருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி போட்டோ எடுக்கிற மாதிரி காமிக்க அப்படியே போட்டோ கிளிக் ஆகுது. கட் பண்ணா ஹீரோ தான் காட்டுறாங்க, எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா அவன் இப்ப மே 19ல இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம், லூப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே வந்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவனுக்கு, செம்ம ஹாப்பியா இருக்கு. உடனே வேகமா கிளம்புறான், ரொம்ப சந்தோஷமா வர்றான். எங்க வரானா, லீவ் பக்கம் தான் வர்றான். வந்து அந்த கேமரா ஓபன் பண்ணிட்டான் போல, உள்ள இருக்க ரோலையும் எடுத்துட்டான். போட்டோ எல்லாம் இருக்கு இல்லையா, அதை இப்ப பிரிண்ட் பண்ணணும்ல. ஸோ அதை கொடுத்து நீங்க கழுவி வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாயெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா தான் என்ன பண்றான், வர்றான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் இல்ல. என்னன்னு கேட்கறப்ப தான் தெரியுது அவங்க பாட்டிக்கு நைட் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்ட்டு. இதை கேட்டோன்னா அவனோட சந்தோஷம் எல்லாம் உடஞ்சு போச்சு. லூப் கோல் தான் முடிஞ்சிச்சே தவிர எந்த சுச்சுவேஷனும் மாறவே இல்லை. இவன் இதை மறந்தே போயிட்டான். வேகமா என்ன பண்றான், ஹாஸ்பிட்டல் வரான். அவன் அங்க சோகமா உட்காந்துருக்கான். நீ மன்னிச்சிரு, நான் இதை மறந்தே போயிட்டேன், எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி பேச அவ டக்குன்னு கையை தட்டி விட்டு யார் நீங்க அப்படிங்கிறா. அவ டக்குன்னு கையை தட்டி விட்டுட்டு யார் நீங்க அப்படிங்கிறா. இவனுக்கு ஷாக்கா இருக்கு, என்ன பேசுற, நான் தான் செங்க அப்படிங்க. செங்கா நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன பேசிட்டு இருக்கேன், என்ன ஞாபகம் இல்லையான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஹீரோனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு. பக்கத்துல அப்பாவும் இருக்காரு, எல்லாமே அப்படிதான் நடந்திருக்கு போல. அவரும் என்னடா என் பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்றா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வர்றாரு. இவன் கத்துறா, என்ன ஞாபகம் இல்லையா ஞாபகம் இல்லையான்ட்டு. அவளுக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. அவங்க அப்பா கூட்டு போறாரா, இவன் ஒரு கட்டத்துல சொல்ல ஆரம்பிச்சிட்டான், உனக்கு எப்படி எல்லாமே மறந்து போச்சு, என்னையே மறந்துட்டியாமே 18 நம்ம அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டோம், தாத்தா பாட்டியோட லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு ஒன்னொன்னா சொல்றான். அவளுக்கு எதுவுமே ஞாபகம் வரல. ஒரு மாதிரி பார்த்துட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. அந்த டைம்ல தான் லீ இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான், கால் பண்றான். உடனே இவ்வளவு வேகமா லீயை பார்க்க தான் வரா. எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படிங்க. இல்ல ஒருத்தன் வந்தான் காலையில, இந்த ரோலை கொடுத்து எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி வைன்னு சொன்னான், நானும் பார்த்தேன், இப்ப நீ தான் அதை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா போறான். என்னடா அப்படின்னு சொல்லி இவளும் ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்து பார்க்க, ஃபர்ஸ்ட் என்ன தாத்தா பாட்டி எடுத்திருப்பாங்க இல்லையா அவங்க லவ் பண்ண ஏஜ்ல, அந்த போட்டோஸ் எல்லாமே இருக்கு. அந்த போட்டோஸ்க்கு அப்புறம் என்னன்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா ஹீரோயின் அவன் எதிர்ச்சியா எடுத்து அந்த லூப் கிரியேட் ஆச்சு, அந்த போட்டோஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் ஒன்னா சேர்ந்து எடுத்த போட்டோஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாட்டி எடுத்த போட்டோ, பாட்டி பெட்ல இருந்தப்ப எடுத்த போட்டோ அப்படின்ட்டு கண்டினியூவா இருக்கு. அதை பார்க்க 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 தான் அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. ஃபைனலி அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. ரொம்ப அழுக ஆரம்பிச்சுட்டா. உடனே ஹீரோ தேடி ஓட ஆரம்பிக்கிறா. எல்லா பக்கமும் தேடுறா, ஹீரோ காணும். அவனோட வீட்ல இருந்து, அவன் போற இடத்துல இருந்து, அவங்க மீட் பண்ண இடத்துல இருந்து எல்லாத்துலயுமே தேடிட்டா. அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலா அவனோட வீட்டுக்கு தாத்தாவோட திங்ஸ் எல்லாம் பார்க்க போயிருப்பா இல்லையா, அப்ப அங்க இருக்க ஒரு போட்டோ பார்த்திருப்பா. இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை, ஆனா இப்போ வரைக்கும் போகல அப்படின்னு சொல்லியிருப்பாளா. மேபி அங்க போயிருப்பானோ அப்படின்ட்டு வேகமா என்ன பண்றா, அந்த பீச் சைடு தான் இருக்கும். அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்கதான் ஹீரோ நிக்கிறான். செங்குன்னு கத்துறா. இவனும் ஒரு மாதிரி சோகமா நின்றுப்பான். பட் இவனோட
அவளோட வாய்ஸ் கேட்டோன்னு அப்படியே திரும்பி பார்க்குறான். அவள் அங்கே அழுதுட்டு கத்திட்டு ஓடி வரதுலேயே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலி 2 பேரும் ஹக் பண்ணி ஒன்று சேர்ந்துட்டாங்க. அண்ட் ஃபைனலி இந்த மூவி முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இந்த லூப் ஹோலே மேபி தாத்தாவோட ரெக்ரெட்டை வந்து சரி பண்ணணும். பாட்டி வந்து தாத்தா மேலே கோவமாக இருக்காங்க இல்லையா, இப்போ வரைக்கும் கோவத்தோடு தான் இருக்காங்க, அதெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக கிரியேட் ஆகிருக்கலாம். பட் இந்த லூப் ஹோலால் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. எப்படியோ இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.